வேணாம் இது வேணாம் நல்லா இல்லை, அப்படியே அப்படியே இருக்கலாம், அந்த ஸ்பேஸ்லேயே இருக்கலாம், அந்த அந்த டைலாக்கும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டாரிங் மொமெண்ட்லேயே இருப்பேன். என் மைண்டுக்கு அது வேலை பண்ணினே இருக்கும். கிட்டா வந்துட்டு ஒரு இடத்துக்கு செலக்ட் ஆயிட்டான் அப்படின்ற ஒரு காட்சியை நம்ம எடுத்துக்கோமே. நீங்கள் அங்கே ஒரு ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வசனங்கள் பெருசாக கிடையாது. அவன் ஃபோன் பேசுகிறான், வர்றான், அங்கே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவனுடைய அக்காவை போய் அவன் கட்டி தழுவுறான். நீங்கள் அங்கே நின்று இது எல்லாமே கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இடங்களில் உங்கள் மனநிலை என்னவாக இருக்கும், நீங்கள் அதை எப்படி அணுகுவீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இல்லை இப்போ அதான் அந்த மாதிரி நேரங்களில் என்ன ஆயிடாச்சு, இது ஒரு பல நேரங்களில் ஒரு நடிகனுக்கு பல விஷயங்கள் தோணும். அது எல்லாமே செய்ய முடியாது. ஏன்னா அது பார்வை வந்து வேற ஒரு இடத்துலேருந்து வருது. ஸோ அப்போது நீங்கள் நினைக்கிறதும் அவர் கேட்குறதும் சிங்க் ஆச்சுன்னா நீங்கள் பார்க்குறது, ஆடியன்ஸ் பார்க்குறது. சிங்க் ஆகலைன்னா அதுவும் நீங்கள் பார்க்குறது தான். ரெண்டும் இருக்குது. இப்போது நான் வந்து இந்த சீனை இப்படி ஒன்று சொல்லும்போது இது இப்படி பண்ணலாம். சில நேரங்களில் எனக்கு தோணும், ஐயோ டயலாக்கே வேணாமே அப்படின்னு தோணும். ஏன்னா என் மைண்ட் வந்து அந்த அந்த சீனை இப்படி கன்சீவ் பண்ணுறோம் டக்குன்னு. ஐயோ வேணாம் இது வேணாம் நல்லா இல்லை, அப்படியே அப்படியே இருக்கலாம், அந்த ஸ்பேஸ்லேயே இருக்கலாம், அந்த அந்த டைலாக்கும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டாரிங் மொமெண்ட்லேயே இருப்பேன். என் மைண்டுக்கு அது வேலை பண்ணினே இருக்கும். அப்படி இருக்கலாம் தோணும். அங்கே வந்து டைலாக் வேணும்னு ஒரு ஒரு கம்பல்ஷன் இருக்கலாம். அதை வந்து இயக்குனர் எனக்கு தேவைன்னு எதிர்பார்க்கலாம். இப்படி இப்படி இருக்கும்.